அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். இன்னும் கொஞ்ச நாள்ல பருவமழை தொடங்க போது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாநகராட்சி சார்பா தொடங்கிட்டாங்க. அது அவசியம் மட்டும் இல்ல, கட்டாயமும் கூட. இப்படி இருக்க சூழ்நிலையில சென்னையில இருக்கக்கூடிய அந்த பேனர்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி ஆணையர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. அந்த உத்தரவுல என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விவரங்களை வழங்குவதற்காக நம்மிடையே செய்தியாளர் ஆனந்த் நினைக்கிறார். அவரிடமே நேரடியா நம்ம கேட்கலாம். ஆனந்தன், சென்னையில இருக்கக்கூடிய அந்த பேனர்களை அகற்றணும் சொல்லி மாநகராட்சி ஆணையர் உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த உத்தரவுல என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு, எப்ப அகற்ற போறாங்க, எத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க? விக்னேஷ், பருவமழைக்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நேற்று தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அனைத்து துறையுடைய அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முன்கூட்டியே எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் இந்த பருவமழைக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் சென்னையில பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இதையும் தாண்டி மண்டல வாரியாக பல்வேறு பணிகளை சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் முடக்கி விட்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக தற்போது சென்னையில பிரதானமாக பேனர், பிளெக்ஸ் பேனர் அகற்றணும், 3 நாட்கள்ல அகற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த பணி சென்னை மாநகராட்சியுடைய பணியாளர்கள் தீவிரப்படுத்தியிருந்தாலும் இன்னும் அதை துரிதப்படுத்தி முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு முன்பாகவே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து பேனர் வைக்கிறதுக்கான அனுமதியை பெற்றுதான் பேனர் வைக்கணும்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தி கூறியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கான தனியாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. மீறக்கூடிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இருப்பினும் அங்கங்கே பல்வேறு வகையான தனியார் பேனர்கள், அதே போல நிறுவனங்கள் அமைக்கக்கூடிய பேனர்கள், அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் வைக்கக்கூடிய பேனர்கள்லாம் இப்படி நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுப்பது திகைத்து போய் நிற்கக்கூடிய நிலையில இருந்துச்சு. ஆனா சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பருவமழைக்கு முன்பாக கட்டிடத்தின் மேலே வைக்கக்கூடிய பேனர்கள், கட்டிடத்திற்கு கீழே வைக்கக்கூடிய பேனர்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும். காத்து வீசும் போது இந்த பேனர் சரிஞ்சு விழுந்து காயங்கள் ஏற்படுவது, உயிர் சேதங்கள் இருக்கிறதுனா அபாயம் இருக்கிறது. எனவே உடனடியாக அப்புறப்படுத்தணும். பேனர், நீங்க இந்த பேனர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த பேனர் மட்டும் இந்த போர்டை மட்டும் கழட்டிட்டு அந்த கம்பி அப்படியே விட்டுருவாங்க. சாரம் கட்டக்கூடியன்னு சொல்லுவாங்க. அந்த சாரத்து கம்பி முழுமையா நீக்கினா மட்டுமே ஒரு விபத்து நடக்காம தடுக்க முடியும். எனவே சென்னை மாநகராட்சியுடைய பணியாளர்கள், குறிப்பாக இந்த பேனரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் பேனர் மட்டும் கழட்டாம பேனருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சாரத்தையும் சேர்த்து கழட்டக்கூடிய வகையில அந்த பணியை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மீறும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பாக அபராதம் வசூல் செய்யப்படும் என்றும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் உத்தரவு பிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இதற்கான ஒரு நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நேரடியாக சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு ஒரு நம்பரும் புகார் தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எனவே சென்னை மாநகராட்சியில குறிப்பாக பருவமழைக்கு முன்பாக சாலை செல்லக்கூடியவர்கள், வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், சாலை ஓரமாக இருக்கக்கூடியது, கட்டிடத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பேனர் கீழே விழுந்தக்கூடிய நிலை இருக்கும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. விக்னேஷ். ஆனந்தன், பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. அடுத்த 3 நாட்களுக்குள்ள அந்த பேனர்களை அகற்றணும், அகற்றாதவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. கடந்த காலங்களே நம்ம பார்த்திருக்கோம், பருவமழையின் போது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே அந்த பேனர்ல உள்ள அந்த ஸ்டிக்கரை மட்டும் அகற்றிருப்பாங்க, அந்த சாரம் அப்படியே இருக்கும். அது பல இடங்கள்ல விழுந்து விபத்து ஏற்பட்டதையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதும் இதெல்லாம் கண்காணிப்பதற்கு ஏதேனும் குழு அமைக்கப்பட்டிருக்கா? யார் இதெல்லாம் கண்காணிப்பாங்க? குறிப்பாக பருவமழைக்கு முன்பாகவே மண்டல வாரியாக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நியமிச்சிருக்காங்க. பருவமழைக்கு என்று பிரத்யேகமாக இந்த பணியில ஒவ்வொரு இடமும் நியமிக்கிறது வழக்கமாக இருக்கிறது. ஏன்னா 2015ஆம் ஆண்டு இது தொடர்ந்து இந்த பணிகளை அரசு அதிகாரிகள் முடக்கி விட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேனர் வைக்கக்கூடிய அந்த நீக்கணும்,
அதே போல அந்த சாரத்தை எடுக்கணும் அப்படின்னு கண்காணிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டாலும் அந்த மண்டலம் வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்பாங்க. வார்டு வாரியாக, ஜோனல் வாரியாக பிரித்து அந்த பணிகளை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆணையர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் தொடர்ந்து அந்த பணியில தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 3 நாட்களில் முழுமையாக சென்னையில் இருக்கக்கூடிய அகற்றப்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது அடுத்தபடியாக அகற்றாத பட்சத்தில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், கடந்த காலங்களை போல இல்லாம இந்த வாட்டி அதனை கண்காணிப்பதற்கு IAS அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்